அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். இன்றைக்கி வந்து முட்டை பணியார குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம், 3 பீஸ் தேங்காய், 3 தக்காளி, குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது 5 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பிடிச்சா கட் பண்ணி போட்டு ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கூடவே வந்து கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு பணியார கடாயில் வந்து ஆயிலை ஊற்றிக்கிட்டு கலந்து வச்சுருக்க எக்கு ஆட் பண்ணி நல்லா 2 பக்கம் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தால் பிடிச்சா கட் பண்ணி கருவேப்பிலையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த முட்டை பணியாரத்தை ஆட் பண்ணி கடைசியாக இறக்கி கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டிய சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.